ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விலகி என்னை ஒரு ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றேன். நான் சுகம் சாந்தியின் வரதானத்தை ஒரு தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன்முக்தி வழியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் கூடவே செல்வதற்காக முழுமையாக தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் சத்தியுக ஆரம்பத்தில் வருவதற்காக மற்ற தொடர்புகளிலிருந்து புத்தியோகத்தை துண்டித்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம உணர்வுடையவனாக அவசியம் ஆகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து உயர்ந்த பதவிக்கான உரிமையை பெறுகின்ற ஆத்மா. நான் பல்வேறு சரீரங்கள் எடுத்து பாகத்தை நடிக்கின்ற ஆத்மா. நான் நிராகார நிலையிலிருந்து பாகத்தை நடிப்பதற்காக சாக்காரத்தில் வருகின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை காண்பிக்கின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் மிகவும் அன்பிற்குரிய தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் கண்ணில்லாதவர்களுக்கு வழியை காண்பிக்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை எடுக்கின்ற ஆத்மா. நான் மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய கீதா பாடசாலையை ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் அரசாட்சியை பெறுவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக கீதையின் ஞானத்தை கேட்டு ராஜாவாக ஆகின்ற ஆத்மா. நான் ஞானக்கடலாக பதித்த பாவனராக இருக்கும் தந்தையின் மூலம் சதோப்பிரதானமாவதற்கான யுக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் சர்வகுண சம்பன்னமான ஆத்மா. நான் தந்தை மூலமாக கோவிலுக்கு தகுதியுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்த ஆத்மா.
நான் இங்கேயே பாவனமாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது இரும்பு யுகத்தினரிலிருந்து தங்க யுகத்தினராக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையாகிய அல்லாவை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஆத்மா அபிமானியாகி சொர்க்கவாசியாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது 84 பிறவிகளை முடித்துவிட்டு மீண்டும் சத்யுக ஆரம்பத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது மற்ற தொடர்பிலிருந்து புத்தி யோகத்தை துண்டித்து தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் என்னை ஆத்மா என்று நம்பிக்கை கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து துரு அனைத்தையும் எரித்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் ராவணன் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் 5 விகாரங்களை தானமாக கொடுத்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தை அளிக்கும் ஞானத்தை முழு கவனம் கொடுத்து படிக்கின்ற ஆத்மா. நான் 3வது கண் மூலமாக என்னுடைய 84 பிறவிகளை அறிந்து இந்த கடைசி பிறவியை இப்போது பாவனமாக ஆகின்ற ஆத்மா. நான் ராவணனுடைய சாபத்திலிருந்து தப்பித்திருக்க ஒரு தந்தையின் நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் 5 விகாரங்களை தானம் கொடுத்து ஒரு தந்தையின் வழிப்படி நடக்கின்ற ஆத்மா. நான் கிரீடம் மற்றும் திலகம் அணிந்து பாப் தாதாவின் உதவியாளராகி தந்தையின் பிள்ளமெனும் ஆசனத்தில் உறைந்து நிற்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் உள்ளத்தில் இடம் பிடித்திருப்பதால் என்னுடைய நெற்றியில் எப்போதும் அழியாத ஆத்ம திலகம் தென்படுத்துகின்ற ஆத்மா. நான் முகத்திலும் கண்களிலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை நிறைந்த பாவனையை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் யாவும் தந்தைக்கு நிகராக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சரளமான நினைவிற்காக சரளத்தன்மை எனும் குணத்தை கையாண்டு
சம்ஸ்காரங்களை சரளமாக வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் நாடகம் எனும் ஞான சக்தியை நடைமுறை வாழ்வில் கையாள்கின்ற ஆத்மா. நான் பொறுமையுடன் பார்வையாளராகும் பயிற்சியை மேற்கொண்டு ஆடாது அசையாது இருக்கின்ற ஆத்மா. நான் எப்போதும் ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையில் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.